வணக்கம். நாமக்கல்லில் வருகிற 27ஆம் தேதியன்று தவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கும் நிலையில் பொய்யேரி சாலை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள விஜய்க்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரத்குமார். வணக்கம் பரத்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வருகிற 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நாமக்கல் மாவட்டத்திலும் அதே போல கரூர் மாவட்டத்திலும் அவர் பிரச்சாரம் செய்ய உள்ளார். இந்த சூழலில் இன்று நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விமலா தவிக தொண்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி மற்றும் நாமக்கல் நகரில் ஒரு இடமானது தேர்வு செய்வது என்பது குறித்தும் ஆலோசனையானது நடத்தப்பட்டது. அதன்படி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வருகின்ற 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்ய காவல்துறை சார்பில் அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் தவிகவினர் நாமக்கல் நகரில் உள்ள பொய்யேரிக்கரை பகுதியில் உள்ள மதுரைவீரன் கோயில் அருகே இடமானது தேர்வு செய்திருந்தனர். ஆனால் தவிகவினர் தேர்வு செய்த இடத்தில் விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் போது போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் எனவும் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளார்கள் என்பதால் அந்த இடத்தை தவிர்த்து மாற்று இடமாக சேலம் சாலையில் உள்ள பொன்னகர் மற்றும் எல்எம்ஆர் தியேட்டர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு இடத்தை மட்டும் தேர்வு செய்யுமாறு காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தியுள்ளனர். சுமார் 2 மணி நேரமானது இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்ற நிலையில் தவிகவினர் மதுரைவீரன் கோயில் அருகில் தான் தங்களுக்கு வேண்டும் என உறுதியாக தெரிவித்தனர். மேலும் தங்களது தலைமையிடம் ஆலோசனை மேற்கொள்வதாக தெரிவித்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். 27ஆம் தேதி நாமக்கல் வருகை தரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாமக்கல் நகரில் எங்கு பேச உள்ளார், காவல்துறை அனுமதி எங்கு கிடைக்கும் என எதிர்பார்ப்பானது தற்பொழுது எழுந்துள்ளது. நன்றி பரத்குமார், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.